70 கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 70 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை விடுவீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரிங்க கர்த்தாவே. வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை நம்பர்களை நீ கைவிடுகிறது இல்லை. அதனாலே உடைய நாமத்தை அறிந்திருக்கிற அநேக பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, ஒளியான சேத்திலிருந்து தூக்கி எடுப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, விடுவித்தல். சங்கீதம் 70, 1, 2. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. கர்த்தாவே தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிறைச்சாலையிலே இருப்பார்களானால், அங்கே யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான். அந்த ரெண்டு பேருக்கு சொப்பனங்களை விவரித்து சொல்லிவிட்டு சொன்னான், ஐயோ, நான் இந்த இடத்துல இருக்க வேண்டியதில்லப்பா, என்னை விடுவிக்க மாட்டீர்களா? ராஜாவின் இடத்துல பேச மாட்டீர்களா? என்னை விடுவிக்க மாட்டீர்களா? அவன் கதறி கொண்டிருந்தான். அங்கே தானியேல் சிங்கத்தின் கோயிலே போடப்பட்டான். ராத்திரியெல்லாம் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலையில் அவருக்கு விடுதலை. இதை விட கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே இங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறது ஐயா. பகலெல்லாம் பிடிச்சி ஒருத்தனை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கியா, இந்த பக்காட்டி இந்த பக்காட்டி இந்த பக்காட்டி, தொழு மரத்தில் காலெலாம் மாட்டிருக்கியா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி வாயை மாட்டுறதுக்கு எந்த பூட்டும் கிடையாதுயா. நடுராத்திரியில் 12 மணிக்கு எங்கள் பவுல் ஐயாவும் சீலா ஐயாவும் துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. என் தேவனே உமக்கு சோத்திரம், இயேசுவுக்கே சோத்திரம், இயேசுவுக்கே சோத்திரம், இம்மட்டும் நம்மை பாதுகாத்த இயேசுவுக்கே சோத்திரம், கிருபையாய் காத்தாரே, அருமையாய் போஷித்தாரே, தள்ளாடும் வயதிலும் தள்ளாது தாங்கிடும், தள்ளாடும் வயதிலும் தள்ளாது தாங்கிடும், இயேசுவுக்கே சோத்திரம். அடித்தாங்க பாருங்க கொட்டு. ஐயோ ஐயோ, ஆண்டவர்கிட்ட நேரே போய் சேர்ந்துட்டு அங்கே செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் மிகாவேலின் தூதன் ஓடுறாரு. ஐயா, நம்ம பவுலடியார் நைட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஐயா, என்னப்பா விஷயம்? ஐயா, பகலெல்லாம் கட்டி வச்சு அடித்தாங்க ஐயா. ஆனாலும் கர்த்தர் பாடுறாங்க பாருங்கள் பாட்டு. ஐயா, உங்களை அவ்வளோ விடுவி, எல்லாம் கட்டுக்கிட்டு எல்லாம் கலண்டு ஓடிச்சு ஐயா. அந்த தேவன் ஒன்னே பவுலை விடுவித்த தேவன், அந்த சிறைச்சாலை கட்டிலிருந்து விடுவித்த தேவன் இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என் மனைவி இப்படி பண்ணுறாளே, என் மச்சனே இப்படி பண்ணிட்டானே, புலம்பாத ஐயா. நேர நல்ல ஒரு பாட்டை எடுத்து பாரு. வேதநாக சாத்திரிகள் நல்ல பாட்டை எடுத்து எழுதியிருக்கிறார். ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, நல்ல பாடல்களை எடுத்து அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஐயா. ஆக அந்த பாட்டெலாம் எடுத்து நீ ஒரு 4 பாட்டு துதிக்க ஆரம்பிச்சிரு. தனியாக போயிட்டு எல்லா பிரச்சனையிலேருந்து உனக்கு விடுதலை வேணா ஒரு வழி வேணும் ஐயா. நீ ஒரு பெரிய மனுஷனை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாயா, அந்த பெரிய மனுஷனும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் நான் ஆராதித்து கொண்டிருக்க, தொழுது கொண்டிருக்கிற, உனக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நீ விடுதலை பெற வேண்டுமா? வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? இல்லை நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? இந்த பொல்லாத இந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? பெரியவரை பிடிச்சிக்கையா. பெரியவர் யாரையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பெரியவரை நீ பிடிக்கும் போது எல்லாத்திலிருந்து விடுதலை. தேவன் சொன்னார், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பாவத்திலிருந்து விடுதலை. பிசாசு பிடிச்சவங்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை கொண்டு வந்தோன்னே தூரத்திலே ஓடுதியா, சத்தம் போட்டுட்டு ஓடுது. ஆண்டவரே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? இயேசுங்கிற நாமத்தை சொல்லு தம்பி. நீ கிறிஸ்துவ மதத்துக்கு வா, நீ நான் உன்னை கூடவே மாட்டேன், ஆனால் இயேசுன்னு சொல்லு தம்பி, நீ ரட்சிக்கப்படுவா, நீ நல்லா இருப்பா. அதுக்காக 3 தடவை இயேசுன்னு சொல்லு பார்ப்போம். உன் வீட்டில் இருக்க எல்லா பில்லி சூழ்நிலை கட்டுகள் எல்லாம் ஓடி போயிடும் ஐயா. இந்த இயேசு எப்பேற்பட்டவர் தெரியுமா ஐயா? லேசுப்பட்டவர் இல்லையா. நீ மாடசாமியே இருந்துட்டு போ. உன்னை யாரும் உன்னை மாத்திருக்கிறாங்களா? வரலையா? இயேசுவரை ஏற்றுக்கொள்ளியா, இயேசுன்னு சொல்லியா. உனக்கு இருக்க ஆபத்துலாம் நீங்க போதியா. உனக்கு ஐஸ்வர்யம் வீட்டை தேடி வந்து நிற்க போதியா. உனக்கு இருக்க அந்த குருட்டு புத்திகள், அந்தகார சக்திகள் எல்லாம் ஓட போகுது. நீ தெளிவடைய போகிறாய், நீ புத்தி அடைய போகிறாய், நீ மேன்மையடைய போகிறாய்.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே சொல்கிறாரு, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஒரு ராஜா ஐயா, அந்த ராஜா மாதிரி பலசாலி யாரும் கிடையாதுயா. அந்த உலகத்திலேயே அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவனை மாதிரி பலசாலி ஒன்றும் கிடையாது. அவன் சொல்கிறான், ராஜா ஆண்டவரே என்னை விடுவீங்க, ஆண்டவரே என்னை சகாயம் பண்ண தீவிரிங்கன்னு சொல்கிறான் ஐயா. இன்றைக்கி உன் பணம் ஒன்றை விடுவிக்க மாட்டாது, உன் திறமை ஒன்றை விடுவிக்கப்பட மாட்டாது. பணம் அழிந்து போகும், பணம் ஓடி போகும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வாயாக. நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அப்போலோவில் எவ்வளோ கொட்டினாலும் சரி, வேதிக்கு அங்கே நீங்கிறதுக்கு வழி கிடையாது. இயேசுவை பிடித்து பாருயா. இயேசு பரமடலுங்க ஜெபத்தை 5 தடவை சொல்லிப்பார் தம்பி, உன் வேதியெல்லாம் நீங்கி போயிடும். உன்னை ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை கரை சேர்ப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் மெய்யான தெய்வம் ஆண்டவரே. நீர் வாழ்க கர்த்தாவே. நீர் எங்களை இந்தியாவில் இறக்கத்தை காண்பிக்க கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவருக்கு எந்த கட்டுகள் இருந்தாலும், புள்ளி சுண்ணிய கட்டிலே இருந்தாலும் சரி, வேதிங்கிற கட்டிலே இருந்தாலும், வறுமைங்கிற கட்டிலே இருந்தாலும் சரி, ஆண்டவரே கர்த்தாவே, வெளிச்சத்தையே ஆண்டவரை காணாதபடி இருளில் இருந்தாலும் எல்லா ஜனங்களையும் விடுவிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை நோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொரு பக்தனையும் ஆண்டவரே, கஷ்டத்திலும் கண்ணீரில் இருக்க ஒவ்வொரு பக்தனுக்கும் விடுதலை கொடுப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.